லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. நாட்டு மக்களுக்கு தாம் அளித்த கேரண்டிகளை நடைமுறைப்படுத்துவதே தமது அரசின் நோக்கம் என பிரதமர் மோடி உறுதி. இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்படும் அரசு அடுத்த 5 ஆண்டுகளில் ஆட்சி எப்படி செல்லும் என்ற பாதையை தீர்மானிக்கும் என்றும் கருத்து. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எதிர்மறை அரசியல் செய்வதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. முந்தைய கூட்டத்தொடரில் தம்மை பேசவிடாமல் தடுக்க முயன்ற எதிர்க்கட்சிகளின் தந்திரத்துக்கு ஜனநாயகத்தில் இடமில்லை என்றும் கருத்து. இந்திய தேர்வு முறையே மோசடியானது என நாட்டின் லட்சக்கணக்கான மாணவர்கள் கருதுவதாக மக்களவையில் ராகுல் காந்தி விமர்சனம். பணம் இருந்தால் இந்திய தேர்வு முறையை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நாட்டு மக்கள் நினைப்பதாகவும் பேச்சு. தற்போதைய தரவுகளின்படி 2 இடங்களில் நீட் வினாத்தாள் கசிவு நடந்தது உறுதியாகியுள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. ஜார்க்கண்ட், பீகாரை தாண்டி நாடு முழுவதும் வினாத்தாள் கசிவு நடந்துள்ளதற்கான ஆதாரங்கள் இல்லை எனவும் கருத்து. அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அதிபர் ஜோ பைடன் திடீர் அறிவிப்பு. நாட்டின் நலன், ஜனநாயக கட்சியின் நலன் மற்றும் தமது நலன் கருதி விலகுவதாக அறிக்கை. கொரோனா பாதித்து ஓய்வில் உள்ள ஜோ பைடன், ஒபாமா உள்ளிட்ட சக கட்சித் தலைவர்களின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து விலகியதாக தகவல். டொனால்டு டிரம்புடன் நடத்தப்பட்ட தொலைக்காட்சி விவாதத்தில் பைடனின் செயல்பாடு தொடர்பாகவும் விமர்சனம் எழுந்தது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிட ஜோ பைடன் ஆதரவு. 2020ஆம் ஆண்டில் துணை அதிபராக தாம் தேர்வு செய்த கமலா ஹாரிஸ் டிரம்பை தோற்கடிக்கும் வல்லமை கொண்டவர் என்றும் சூசகம். அதிபர் வேட்பாளராக ஜோ பைடன் தம்மை பரிந்துரைத்தது பெருமையளிப்பதாக கமலா ஹாரிஸ் கருத்து. டொனால்டு டிரம்பை தோற்கடிப்பதே தனது ஒரே நோக்கம் என்றும் சூளுரை. ஜோ பைடன் விலகியதால் அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸை தோற்கடிப்பது சுலபம் என்றும் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கருத்து. அதிபர் தேர்தலுக்கு ஜோ பைடன் கமலா ஹாரிஸின் பெயரை பரிந்துரை செய்ததற்கு விமர்சனம். கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. டாஸ்மாகில் அதிக விலைக்கு மது விற்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கமளிக்கவும் உத்தரவு. தமிழ்நாட்டில் பொறியியல் கல்வி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடக்கம். முதல் நாளில் 7.5% இடஒதுக்கீடு பெற்றுள்ள அரசு பள்ளி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பு. வங்கதேசத்தில் வன்முறை பதற்ற சூழலில் சிக்கி தவித்த தமிழக மாணவர்களில் முதற்கட்டமாக 49 பேர் பத்திரமாக தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்த மாணவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வரவேற்றார். சென்னை ராயப்பேட்டையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான துளையிடும் எந்திரத்தின் பணியை தொடங்கி வைத்த அமைச்சர் உதயநிதி. உரிய காலக்கெடுவுக்குள் பணிகளை முடிக்க அதிகாரிகளை வலியுறுத்தி இருப்பதாகவும் தகவல். பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை அடுத்த ஆண்டு நவம்பரில் தொடங்கும். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் பேட்டி. நவம்பர் 2025 கமிஷன் பண்ணுறதா ஒரிஜினலாக இருக்கும். பூந்தமல்லியிலேருந்து போரூர் வரைக்கும் அதை கண்டிப்பாக அதை முடிச்சிருமான்னு கேட்டாங்க. அவங்க நாங்கள் டெஃபினட்டாக அதை முடிச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். அதனால் பூந்தமல்லி டு போரூர் நவம்பர் 25 முடிச்சிருவோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளிகள் பொன்னை பாலு, வக்கீல் அருள், திருமலை ஆகியோரை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி மனு தாக்கல். பிரபல ரவுடிகளுக்கும் கூலிப்படைக்கும் தரகராக செயல்பட்ட வழக்கறிஞர் ஹரிஹரனையும் காவலில் எடுக்க எழும்பூர் நீதிமன்றத்தில் தனியாக போலீசார் மனு. மூச்சு திணறல் காரணமாக சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு 2வது நாளாக சிகிச்சை. நேற்றை விட இன்று உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் இருதயவியல் மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தகவல். ஸ்ரீராமர் ஆட்சியின் நீட்சிதான் தற்போது நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சி.
புதுக்கோட்டையில் கம்பன் கழக விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ரகுபதி பேச்சு. எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தாலே தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும். சென்னை குன்றத்தூரில் செல்வ பெருந்தகை பேட்டி. அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு செய்யும், அதை நாங்க முடிவு செய்யறதில்ல. நன்றி. வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் செய்யக்கோரி நடைபெறும் போராட்டத்தை கட்டுப்படுத்த ராணுவம் வரவழைப்பு. வன்முறையாளர்களை கண்டதும் சுட போலீசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் கலவர பகுதிகளில் துப்பாக்கியுடன் கண்காணிப்பு. இந்திய அணியின் வெற்றிக்காக விராட் கோலியுடன் இணைந்து செயல்பட இருப்பதாக அணியின் புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பேட்டி. ஹர்திக் பாண்டியா உடல் தகுதி பெறாத காரணத்தால் சூரியகுமார் யாதவ் T20 கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டதாக தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் விளக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.